கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உபாகமம் 28:1 கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நடக்கும், அப்படியே உங்களை நடத்துவார். இந்த நாளிலும் அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது தீமையாக மாறாது. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சந்திக்க போகிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக மாறும். விசுவாசிப்பீங்களா? இந்த ஜீவத்துக்கான வசனம் யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிவுமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி யோபுக்கு வந்து அநேகர் ஆறுதல் சொல்கிறாங்க. அதாவது நஷ்டம் அடைஞ்சிட்டு கலங்காதீங்க, பிள்ளைகள் இழந்துட்டீங்க கலங்காதீங்க, எல்லாம் நல்லதாக முடியும், நன்மை நடக்கும், சமாதானமாக இருங்க, இழந்தது ஆண்டு தருவார், ஆறுதல் படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் மனுஷர்கள் இப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு பாடு வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது இன்னும் நம்ம வேதனைப்படுத்துவாங்க. இன்னும் அந்த வேதனையோடு நமக்கு வேதனைகளை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். ஆனால் இனி அப்படி அல்ல. உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு கூட்டம் எழுப்பப்படும். கணவன் மனைவியை ஆறுதல் படுத்துவார், மனைவி கணவன் ஆறுதல் படுத்துவார், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆறுதல் படுத்துவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆறுதல் அடைய போகிறீங்க. சரியா? யோபுடைய நண்பர்கள் உற்றார் உறவு வந்து ஆறுதல் சொன்னதை போல ஆறுதலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே. யோபுக்கு ஜனங்கள் வந்து ஆறுதல் சொன்னதை போல இந்த நாளில் யாரெல்லாம் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஆறுதலின் தெய்வம். நீர் நேரடியாகவும் ஆறுதல் கொடுக்கிறவர். ஆவியானவராய் இருக்கிற நீர் உள்ளங்களில் ஆறுதலை கொண்டு வருகிறவர். அது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் தெய்வ மனிதர்களை தெய்வ மனுஷிகளை எழுப்பி கொடுத்து அவர் வழியாகவும் ஆறுதலை கொடுக்கிற தெய்வம். நீர் ஆறுதல் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற எல்லாரும் ஆறுதல் அடைந்து சந்தோஷம் அடைந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பார்களாக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கமாண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக வியாதியஸ்தர்கள் உடைய கரத்தினால் தொட்டு இப்போ சுகமாக்கப்படட்டும். பிசாசம் இப்படி இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.